போகிறது வந்து சூப்பர் மெஷ் அனாலிசிஸ். சூப்பர் மெஷ்னா உங்களுக்கு இந்த போல் 2 மெஷ்ஷு, இது வந்து மெஷ் 1, இது வந்து மெஷ் 2, இது வந்து மெஷ் 3 அப்படின்னு வச்சுட்டோம்னா 2 மெஷ்ஷுக்கு நடுவில் இப்போது ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இந்தமாரி கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து சூப்பர் மெஷ்ஷை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் மெஷ் 1 கரண்ட்டு I1, மெஷ் 2 கரண்ட் வந்து I2, மெஷ் 3 கரண்ட் வந்து I3. இப்போ எப்போதுமே இதை போல் 2 மெஷ்ஷுக்கு நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் சோர்ஸ் எய்தர் சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 மெஷ் கரண்ட். அதாவது இந்த கரண்ட் சோர்ஸ்ன்றது வந்து இந்த மெஷ் 2 மெஷ் 3யோட ஒன்று சம்மாக இருக்கணும், 2 கரண்ட்டோட சம்மாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 கரண்ட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கேஸில் வந்து இது 2 கரண்ட்டோட டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள் I1 I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து I2 வந்து இங்கேருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, I3 வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த ரெண்டும் மேட்சாக இருக்குது, சேம் டைரக்ஷனாக இருக்குது. அதனால் தட் இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது இந்த 2 வந்து I2வை ஒத்து போகணும். ஏன்னா எப்போதுமே இப்போ நான் I3 மைனஸ் I2 அப்படின்னு போட்டேன்னா இங்கே என்ன வரணும்னா -2ன்னு வரணும். ஏன்னா இது எப்போவுமே வந்து I2வோட டைரக்ஷனில் தான் இருக்கணும். இதுதான் வந்து கீ. இந்த இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதணும். நம்ம பார்த்துட்டோம் இது I2 அண்ட் I3யோட டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துட்டோம். அப்போ I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 2. இது வந்து ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதாவது ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா ஐடியல் கரண்ட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி இஸ் நத்திங் பட் ஓப்பன் சர்க்கியூட். அப்போது இதை ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அதுதான் அடுத்தது பண்ணுறோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது இந்த பிரான்ச்சில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. there is no current flow in the 4 ohm resistor. அப்போது இந்த மெஷ் 2வும் மெஷ் 3யும் வந்து ஒரே லூப்பாக கன்சிடர் ஆகும். அப்போது மெஷ் 2வும் மெஷ் 3யும் சிங்கிள் மெஷ்ஷாக மாறிடும். இந்த மெஷ்ஷை தான் நம்ம வந்து சூப்பர் மெஷ்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் மெஷ் அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணோம்னா இந்த சூப்பர் மெஷ், இதுதான் சூப்பர் மெஷ். இப்போ இது ஒரு மெஷ், இது வந்து சூப்பர் மெஷ். இப்போ இந்த மெஷ் 1க்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். 15I1 மைனஸ் 10I2 மைனஸ் 5I3. இன்னொரு முக்கியமான விஷயம், சூப்பர் மெஷ் பண்ணிட்ட பிறகு I2வும் I3யும் அப்படியே நம்ம வச்சுக்கணும். ஒரிஜினலாக என்ன சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சோ அப்படியே எடுத்துக்கணும். அதனால தான் நான் I2 அப்படியே வச்சுருக்கேன். I2 வந்து இந்த 10 ஓம்லேயும் இந்த 3 ஓம்லேயும் ஃப்ளோ ஆகும். I3 வந்து இந்த 5 ஓம்லேயும் இந்த 2 ஓம்லேயும் ஃப்ளோ ஆகும். I1 வந்து இந்த 10 ஓம்லேயும் இந்த 5 ஓம்லேயும். இது அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். இப்போது சூப்பர் மெஷ்ஷுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது சூப்பர் மெஷ்ஷுக்கு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னா KVL அப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். 13, அதாவது 13I2 ப்ளஸ் 7I3, அதாவது மைனஸ் 15I1. ஓகேங்களா? இந்த 13 வந்து சம் ஆஃப் அந்த ரெசிஸ்டர் இன் மெஷ் 2, அதாவது வந்து பழைய மெஷ் 2 அதோட கரண்ட்டு. இந்த 7 வந்து சம் ஆஃப் 5 + 2, அதாவது ரெசிஸ்டன்சஸ் இன் மெஷ் 3, அதாவது பழைய மெஷ் 3. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வந்து இணைச்சி அதை சூப்பர் மெஷ்ஷாக மாற்றிட்டோம். ஆனாலும் அதே கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும். இப்போ சூப்பர் மெஷ் கன்சிடர் பண்ணும்போது அந்த மெஷ் கரண்ட் வந்து பாசிட்டிவ். அதனால தான் வந்து இங்கே I2 வந்து பாசிட்டிவ் எடுத்திருக்கேன், இங்கே I3 வந்து
பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். அதர் மெஷ் கரண்ட் வந்து நெகட்டிவ். அதனால தான் இந்த I1 வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்திருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா -15I1 + 13I2 + 7I3 = 0ன்னு கிடச்சிடும். அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்கும். இந்த 3 ஈக்குவேஷன் இங்கே 2 ஈக்குவேஷன் இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் I2 - I3 = 2ன்னு ஒன்று. இதான் அந்த 3 ஈக்குவேஷன். இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? I1 வந்து 13.4667 கிடைக்கும். I2 வந்து 10.8 கிடைக்கும். I3 வந்து 8.8 ஆம்ஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டர். 3 ஓம் ரெசிஸ்டர் இங்கே இருக்குது. அப்போ 3 ஓம் ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I2 ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த கரண்ட் வந்து I2 இதுதான் I2. அப்போ இதுதான் வந்து நமக்கு I3 ஓம். ஸோ I3 ஓம் = 10.8 ஆம்ஸ். இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை அப்படியே வந்து நோடல் அனாலிசிஸால் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பழைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ண வீடியோவை போய் பாருங்கள். இதில் எத்தனை நோடு இருக்குது? 1 2 3 4 நோடு இருக்குது. ஓகேவா? நோடு 1 அதாவது வந்து V1 பொட்டன்ஷியல், V2 பொட்டன்ஷியல், V3 பொட்டன்ஷியல் அண்ட் V4 வந்து 0 வோல்ட்டு. இது வந்து 0 வோல்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அதனால் இது வந்து ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்னால் இது வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். அப்போ நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணி இப்போ ஒவ்வொரு நோடுக்காக கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுதணும். இப்போது 4 நோடு இருக்குது. அப்போ நோடல் ஈக்குவேஷன் வந்து 4 - 1. 4 நோடு -1 ரெஃபரன்ஸ் நோடு = 3. ஸோ 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கணும். இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பாருங்கள். இது V1க்கும் ரெஃபரன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் V1 = 50 வோல்ட். இது வந்து ஒரு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு என்னென்ன ரெசிஸ்டர்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? 10, 5. 4வது ரெசிஸ்டரில் வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடணும். ரெண்டே 2 தான் இருக்குது. ஸோ V2 × 1/10 + 1/5 மைனஸ் V2க்கும் V1க்கும் நடுவில் 10 இருக்குது. V2க்கும் V4க்கும் நடுவில் 5 இருக்குது. V4 வந்து ரெஃபரன்ஸாக இருக்கிறதால இந்த 5 நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. இன்கமிங் கரண்ட்டு இது வந்து 0 கிடையாது. இது வந்து 2. ஏன்னா இங்கே கரண்ட்டு 2 ஆம்ஸ் சோர்ஸ் இருக்குது. இன்கமிங் கரண்ட்டு வருது 2 ஆம்ஸ் வருது. அதனால் வந்து இங்கே 2 ஆம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எழுதணும் -0.1 V1 + 0.3 V2 = 2. இப்போ நம்ம மூணாவது ஈக்குவேஷனுக்கு மூணாவது நோடுக்கு வந்து நம்ம KCL அப்ளை பண்ணுறோம். நம்ம இப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறோம். V3 × அப்போது ஒரு ரெசிஸ்டர் 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ வந்து 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஆனால் இதில் வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதால இந்த ரெசிஸ்டர் நம்ம எடுக்கக்கூடாது. அதனால் 1/3 + 1/2 மைனஸ் அதர் நோடு ரெசிஸ்டர் -V1/3. இந்த இது ரெஃபரன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதால அந்த இது எடுக்கக்கூடாது நம்ம. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஆம்ஸ் வந்து V3லேருந்து அவுட் சைடுக்கு போகுது, கோயிங் அவே. ஸோ வந்து -2. இதை வந்து நம்ம இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து -0.33 V1 + 0 V2 + 0.833 V3 தட் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து V1 வந்து 50 வோல்ட், V2 வந்து 23.33, அப்புறம் V3 வந்து 17.587. இப்போ நம்ம இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த கரண்ட்டை தான் நம்ம வந்து லோடு கரண்ட் ஈக்குவல் டு இந்த 3 ஓம் ரெசிஸ்டர் வந்து V1க்கும் V3க்கும் நடுவில் இருக்குது. அதனால் வந்து நம்ம V1 - V3 /
ஆர்எல். இது வந்து நம்ம ஆர்எல்லாக வச்சுக்கிறோம். இதுதான். ஸோ I3 ஓம் ஈக்குவல் டு V1 மைனஸ் V3 டிவைடட் பை 3. கரெக்டுங்களா? ஸோ 10.804. நோ மெஷ் மெத்தடில் நமக்கு வந்து 10.8 கிடைச்சிது. சாரி, இது வந்து வோல்டேஜ் கிடையாது, ஆம்ஸ். 10.8 ஆம்ஸு டவுன்வர்ட் டைரக்ஷன். இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன், ஏன்னா V1 மைனஸ் V2 தான். அப்போ வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். இந்த கரண்ட்டும் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.